السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. قال النبي صلى الله عليه وسلم: تحروا ليلة القدر في العشر الأواخر من رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடகடவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரனுக்கு பெருமதிப்பிற்கு உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு பெருங்கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 20ஆம் நாள் நோன்பை நோக்குவர்களாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் அதிகம் நல்லவர்கள் செய்யும் நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த புரிவானாக. ஆமீன். புனிதமான ரமலானின் 3/2 பகுதிகளை நிறைவு செய்யும் தருவாயில் கடைசி 10 இன்றிரவிலிருந்து அடையும் பாக்கியம் உள்ளவர்களாக கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள்: கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரமலான் அல்லாத மாதங்களை விட ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களில் தீவிரம் காட்டுவார்கள், அதிகமாக அமல் செய்வார்கள். இன்னொரு அறிவிப்பை இப்படி சொல்வார்கள்: கான நபி யஹ்லுது 20 பிஸலாத்தின் வ நௌமின் ஃபைதா கானல் அஷ்ர் ஷம்மர வஷத்தல் மிஸ்ர். ரமலானிலேயும் முந்தைய 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலும் தூக்கத்திலும் கழிப்பார்கள். கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் தூக்கத்தை துறந்து முழுக்க முழுக்க இபாதத்திலேயே தன்னை திளைக்க செய்வார்கள். இன்னொரு அறிவிப்பில் காலன் நபியு இதா தகரல் அஷர அத்த வஷத்த மின்சரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நுழைந்து விட்டால் மிக தீவிரமாக அமல்களில் ஈடுபடுவார்கள், அதிகமாக அமல்களில் ஈடுபடுவார்கள். தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தவர்களையும் எழுப்பிவிட்டு இரவு நேரங்களில் அதிக வணக்கத்தில் ஈடுபட செய்வார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்தார்கள். மற்ற மாதங்களை விட ரமலானில் அதிக அமல்,
ரமலானிலேயும் முந்தைய 20 நாட்களை விட கடைசி 10 நாட்களில் அதிகம் அமல், தூக்கத்தை மிக மிக குறைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வணங்குவார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இங்கே விழித்திருப்பது மட்டும் நோக்கமல்ல. சகோதர சமுதாயத்தினரிடத்தில் சில நாட்கள் இருக்கும், சிவராத்திரி எல்லாம் இருக்கும். அதுல என்னன்னா விடிய விடிய விழிக்கணும், விழிச்சிட்டு இருக்கணும். இங்க ரமலானை பொறுத்தவரை யாரு விடிய விடிய முடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை இல்லை, யாரு முடிச்சிருந்து அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை. இது என்னவோ நம்முடைய இளைஞர்கள் கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிட்டு நைட் ஃபுல்லா முடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நைட் எல்லாம் எங்கேயாவது ரைட் போயிட்டே இருக்கணும், ஏதாவது வண்டியில சுத்தணும், கூட்டமா சேர்ந்து ஒன்னா ரெண்டு பேசணும், ஜாலியா இருக்கணும். இதுக்கு நன்மை அல்ல, முடிச்சிட்டு இருந்தா நன்மை அல்ல. இன்னும் சொல்ல போனா அதுக்கு பேசாம நிம்மதியா தூங்கலாம், மறுநாள் காலையிலேயாவது நிம்மதியா கடைக்கு போக முடியும், மற்ற வேலைகளை பார்க்க முடியும். அமல் செய்வதாக இருந்தால் விழிப்பது, நம்முடைய விழிப்பு, நம்முடைய இரவுடைய தூக்கத்தை களைதல் அமலுக்காக வேண்டி இருக்கிறதே தவிர அமல் செய்வதற்காக வேண்டி இருக்கணும். தொழுகைக்கோ அல்லது துஆவுக்கோ அல்லது இன்ன பிற வணக்கங்களுக்காக வேண்டி இருக்கணுமே தவிர வெறுமனே விழித்திருப்பது, வெறுமனே முடிச்சிட்டு இருக்கிறது என்பது அது நன்மை தராது என்பதையும் புரிகிறது. இந்த பத்தில் அதிக வணக்கத்துக்குண்டான காரியங்களில் பிரதானமானது லைலத்துல் கத்ர் என்கிற மேலான அந்த நாளை அடைவது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்பான். 1000 மாதங்கள் அல்ல, அதை விட சிறந்தது. அதை விட என்பதற்கு 10,000-மா 1,00,000 மாதமா என்றால் அளவில்லை. யார் யார் எப்படி வணக்கம் புரிவார்களோ, எவ்வளவு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வணங்குவார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த அதிகம் என்பதை தருவார். 1000 மாசம் அல்ல, 83 ஆண்டுகள் மிச்சம். 83 வருடம் மட்டுமல்ல, அதை விட அதிகமாக 830 ஆண்டுகள் வணங்கிய வணக்கத்தை கூட லைலத்துல் கத்ர் ஒரே இரவில் அல்லாஹ் வழங்க முடியும். 8300 ஆண்டுகள் வணங்கிய வணக்கத்தை கூட ஒரே ஒரு இரவில், லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் தருவார். யார் யாருக்கு? யாருக்கு 83 ஆண்டுகள், யாருக்கு 830, யாருக்கு 8300 என்றால், யார் அந்த இரவில் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக எந்த விதமான பிறருடைய சந்தோஷங்களையும் பாராட்டுகளையும் எதிர்பார்க்காமல் இஹ்லாஸாக அமல் செய்வார்களோ அவர்களின் இஹ்லாஸின் அடிப்படையில் அதிகப்படியான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்ப்பவர்களாக இந்த 10 நாட்களையும் கழித்தார்கள். அதனால்தான் நமக்கும் இப்படி கட்டளையிட்டார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி பில் அஷ்ரி அவாஹிரி மின் ரமலான். 27 மட்டும் லைலத்துல் கத்ர் என்று நினைத்தவர்கள் என்பதை உறுதி கொண்டு வெறும் 27 அன்னைக்கு மட்டும் அமல் செய்யக்கூடியவர்கள் படுசோம்பேறிகள். இந்த கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் மட்டும் லைலத்துல் கத்ரை தேடக்கூடியவர்கள் சோம்பேறிகள். கடைசி 10 நாட்களிலேயும் லைலத்துல் கத்ரை தேடக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் என்றோ, அல்லது சஹாபாக்களில் சிலர் குறிப்பிட்ட நாளில் நான் லைலத்துல் கத்ரை அடைந்தேன் என்கிற சொற்றொடரை கொண்டோ சில நாட்களை மட்டும் குறிப்பிட்டு செய்பவர்கள் சோம்பல். நமக்கு 10 நாளும் ஏன் கஷ்டப்படணும், மொத்த நாள்ல மொத்தமா வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால 27 மட்டுமே மொத்தமா ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிடலாம் நினைப்பு. இல்லைன்னா அந்த 10 நாட்களிலும் யார் லைலத்துல் கத்ரை தேடுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்கள் நிச்சயம் லைலத்துல் கத்ரை அடைகிறார்கள். இந்த 10 நாளை தாண்டி இன்னொரு நாள்னு சொல்லலாம்னு சொல்லல, கடைசி 10 நாட்களுக்குள் தான் இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை அடித்து சொன்னார்கள். எனவே நம் 10 நாட்களும் லைலத்துல் கத்ரை தேடுகிற போது, அந்த நாட்களில் நின்று அமல் செய்கிற போது, அந்த நாட்களில் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிரார்த்திக்கிற போது நிச்சயம் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களாக ஆகலாம். 10 நாட்களும் தேடுங்கள் என்று சொல்லுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள். பிறகு சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி பில் ஃபித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். இது யாருக்கு என்றால், யாரால் 10 நாளும் முடியலையோ, 10 நாளைக்கும் நின்று வணங்குவது முடியலையோ அவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் ரமலானுடைய ஒற்றைப்படையிலாவது லைலத்துல் கத்ரை தேடுங்கள்.
அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, லைலத்துல் கத்ரி லைலத்துல் கத்ரி வைஷ்ரீன். அபூதாவூதுடைய 1386வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. லைலத்துல் கத்ர் என்பது 27 இரவு தான் என்கிற ஒரு ஹதீஸும் உண்டு. இது எல்லாமே எங்கிருந்து சொல்லப்படுதுன்னா, இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர். நீங்கள் கடைசி 10ல் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். வயன் வகுப்ப அகதுக்கும் அவ் அஜஸ. இந்த வார்த்தை இருக்கு. உங்களில் யாருக்காவது 10 நாட்களும் நின்று வணங்குவது சிரமம் ஏற்பட்டால், உங்களுக்கு முடியலன்னா, அவ அஜஸ உங்களுக்கு இயலாமல் போனால், பலா யூலவன்ன அலஸ்ஸபிஹி பவாக்கி. மீது இருக்கக்கூடிய 7 நாட்களை விட்டு விடாதீர்கள். கடைசி 7 நாட்களிலாவது நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். முஸ்லிமுடைய 2164வது ஹதீஸ். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டதுக்கு உண்டான நோக்கம், யாருக்கு முடியலையோ, யாருக்கு இயலையோ, யாருக்கு முடியாத சூழல் இருக்கிறதோ அவர்கள் இதிலாவது தேடுங்கள் என்று சொல்லப்பட்டதை தவிர, இல்லையானால் கடைசி 10 நாட்களிலேயும் லைலத்துல் கத்ரை தேடுவதுதான் முறையான செயல். உபயோகக்காக ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி லஅலமு ஹிய லைலத்துல் கத்ரி மின் ஷரீன். 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் என்று ஒரு சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, முஸ்லிமுடைய 2168வது ஹதீஸில், அது ஐத்து ஹாதிஹி லைலா ஃபஅன்சைத்துஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் எனக்கு காட்டப்பட்டது, நான் உங்களிடத்தில் அறிவிப்பு செய்வதற்காக வந்தேன். அப்போது இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவங்கள சமாதானம் பண்றதுக்காக போனேன். இந்த நாள் சரியாக எந்த நாள் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. எனவே கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளம் கொண்டு சொன்னார்கள். வகைத ரஹீதுனி அஸ்ஜுது ஃபீ மாஇன் வத்தீனி. அந்த லைலத்துல் கத்ருடைய நாளில் நான் தண்ணீரும் மண்ணும் கலந்த இடத்தில் சஜிதா செய்வதாக என்னை பார்த்தேன். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை அறிவிக்கிற அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, முத்திர்னா லைலத்துல் இஹ்தா வ 20 பிற 21ல் பயங்கரமான மழை பெய்தது. வகுப்பல் மஸ்ஜித் ஃபி முஸல்லா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிற அந்த இடத்திலேயும் மழை துளிகள் விழுந்தது. فنظرت إليه وقد انصرف من صلاة الصبح ووجهه مبتل طينا وماء. அன்றைய காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகை வைத்துவிட்டு வெளியேறும் போது நான் நபிகளாருடைய நெற்றியை பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றி தண்ணீராலும் மண்ணாலும் கலந்து கொட்டி இருந்தது என்று அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்று எந்த நாளை, அந்த நாளுடைய அடையாளமாக எதை சொன்னார்களோ அந்த அடையாளம் பிறை 21ல் பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் அதை தன் கண்களால் பார்த்ததாகவும் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். எனவே அந்த நாள் இருக்கிறது என்பது யதார்த்தம். அந்த நாள் கடைசி 10ல் தான் இருக்கிறது என்பது ஊர்ஜிதம். எனவே முடிந்தவரை 10 நாட்களிலேயும் லைலத்துல் கத்ரை யார் தேடுவார்களோ அவர்கள் அறிவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அரைத்த இன் வாஃபத்து லைலத்துல் கத்ரி மா அகூல். சரி, அந்த லைலத்துல் கத்ரை நான் அடைந்து விட்டால் என்ன செய்யணும், எதை நான் அதிகமாக ஓதணும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கிறாய். ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ், என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று நீ அல்லாஹ்விடத்தில் துஆ செய் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய 10 நாளும் இந்த துஆவை அதிகப்படியாக ஓதணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதணும். இந்த நாளை பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு வழியாகத்தான்
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்திகாஃபை நமக்கு சுன்னத்தாக்கினார்கள். இஹ்திகாஃபை பொறுத்தவரை பள்ளிவாசல்ல வந்து கடைசி 10 நாட்களிலும் அல்லாஹ்வுக்காக உலக தொடர்பை துறந்து, இது ரொம்ப முக்கியம் இந்த நிபந்தனை, உலக தொடர்பை துறந்து அல்லாஹ்வின் தொடர்போடு லயித்திருக்கக்கூடிய காலங்கள் தான் இஹ்திகாஃப். மொபைலோட வாழ்வதல்ல இஹ்திகாஃப். மொபைலை தூக்கி வீட்டிலேயே வச்சுட்டு வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் இஹ்திகாஃப். தேவையில்லாத போன் கால்களும் தேவையில்லாத பேச்சுக்களும் தேவையில்லாத இதுக்கும் இஹ்திகாஃப்க்கும் சம்மந்தம் இல்லாம போயிடும். நம்ம இருக்கக்கூடிய இஹ்திகாஃப்க்கு உண்டான பலன் கிடைக்காம போயிடும். அப்ப அந்த இஹ்திகாஃபினுடைய பலனை அடைவதாக இருந்தால் அதுல அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காமிலின் ஹஸனாத்து குல்லிஹா. இஹ்திகாஃப்ல யார் வந்து உட்கார்றாங்களோ அவங்களுக்கு இஹ்திகாஃபில் இல்லாதவர்கள் வெளியில் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்தார்களோ எல்லா நல்ல காரியத்தினுடைய நன்மையும் இஹ்திகாஃபில் இருப்பவர்களுக்கு செய்யாமலேயே கிடைக்கும். யாரை போய் நோய் விசாரிக்க வேணாம், நன்மை கிடைக்கும். ஜனாதாவில் வெளியில் போய் கலந்து கொள்ள தேவையில்லை, நன்மை கிடைக்கும். தான தர்மங்கள் வெளியில போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை கிடைக்கும். செய்யாமலேயே நன்மையை இஹ்திகாஃப் பெற்றுத் தரும். என்ன செய்யணும்? உலகத்தை துறந்து உலக ஆசாபாசங்கள்ல இருந்து வெளியில வந்து அல்லாஹ் மட்டுமே என்கிற நிலையில் இஹ்திகாஃபில் அமரணும். இங்கேயும் உட்கார்ந்து உலகத்தையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, இங்கேயும் உட்கார்ந்து வியாபாரத்தையே பேசிட்டு இருக்கக்கூடாது, இங்கேயும் உட்கார்ந்து நம்முடைய செயல்களிலேயே நம்முடைய ஆசாவாசங்கள்ல மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட பேசிக்கொண்டு இப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வோடு லயிக்கிற காலமாக இஹ்திகாஃபை பயன்படுத்தும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னது போல சத்த பிக்ஸரஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடையை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். மடிச்சு கட்டி இறங்கிட்டான், கோதால இறங்கிட்டான்னு சொல்லுவோம்ல, முழுக்க முழுக்க இபாதத். வேற எதை பற்றிய ஞானமும் எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் முழுக்க முழுக்க இபாதத்தில் கிடைக்க வேண்டிய நாள் நேரம் இஹ்திகாஃபுடைய நேரம். அந்த அடிப்படையில் இன்றைய மகரிபில் இருந்து மகரிபுக்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள்ள வந்து இஹ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து கடைசி 10 தினங்கள் திரை பார்க்கும் வரைக்கும் உண்டான 9 அல்லது 10 தினங்கள் இஹ்திகாஃபுடைய நிய்யத்தோடு இஹ்திகாஃபில் அமர்வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தது. இஹ்திகாஃபில் இன்னொரு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இந்த உலக விஷயங்களை துறப்பதற்குண்டான ஒரு மெத்தட இஹ்திகாஃப் நமக்கு கற்றுத் தரும். உதாரணத்துக்கு ஒரு கற்பனையான கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு கிளி வளர்த்தார். அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லாத்துலயும் என்ன வேணும்னு விசாரிச்சார். தன்னுடைய வளர்ப்பு கிளிட்டையும் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு. அது சொல்லிச்சான், என் ஃப்ரெண்டு என் நண்பர்கள் உறவுகள் யாரையாவது பார்த்தா நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தார். கேட்டவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். கிளிட்ட போனார். கிளிட்ட போய், நான் போன இடத்துல உன்னுடைய உறவுகள் எல்லாம் பார்த்தேன், பார்த்து நீ சலாம் சொன்ன அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு கிளி ரொம்ப உன் மேல பாசமா இருந்திருக்கும் போல தெரியுது. உன் பேரை சொல்லி சொன்ன உடனேயே அது செத்து விழுந்துச்சு, செத்து போச்சு. நான் சொல்லாம இருந்திருக்கணும், அநியாயத்துக்கு ஒரு கிளி செத்து போச்சு அப்படின்னு இவர் சொன்ன உடனே கூண்டுக்குள்ள இருந்த கிளியும் செத்து போச்சு, செத்து விழுந்துருச்சு. செத்து விழுந்த கிளியை போய் என்ன செய்ய முடியும்? தங்கக்கூடா இருந்தாலும் உள்ளே வைக்க முடியும். அப்படியே ஐயோ அங்க சொல்லாம இருந்திருக்கணும், அல்லது அது செத்து போச்சுன்னு இங்கேயாவது சொல்லாம இருந்திருக்கணும், அநியாயத்துக்கு 2 கிளியும் செத்து போச்சு அப்படின்னு அவர் கூண்டை திறந்து கிளியை எடுத்து புதைக்கிறதுக்காக வெளியில எடுத்தார். வெளியில எடுத்த உடனே அது பறந்து போயிடுச்சு. பறந்து போய் உட்கார்ந்துட்டு சொல்லிச்சு அவன்கிட்ட, நான் சலாம் சொல்லி விட்டதே என்ன அப்படின்னா, நான் இப்படி வசமா மாட்டிக்கிட்டேன், தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ரூட் சொல்லுங்க அப்படின்றதுதான் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு அர்த்தம். நம்மகிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் பல அர்த்தம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருக்கோம்ல. அது மாதிரி நான் சலாம் சொல்லி விட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பிக்கிறதுக்கு ரூட் சொல்லு, வழி சொல்லுன்றதுக்கு தான் நான் சொல்லி விட்டேன். அது செத்து விழுந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ஐடியா கொடுத்துச்சு, நீ சாவர மாதிரி நடிச்சா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துச்சு. அதை நான் புரிஞ்சேன். சொல்றது ஒரு பக்கம், இன்னொன்று புரியுது, அது புரியணும். நான் அதை புரிஞ்சேன். புரிஞ்சிட்டு நான் செத்த மாதிரி நடிச்சேன். நடிச்சதுனால நீங்க என்ன செஞ்சீங்க? வெளியில திறந்து விட்டுட்டீங்க, நான் சுதந்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே போலத்தான் இஹ்திகாஃப் என்பதும் இறப்பதற்கு முன்பாக, மரணிப்பதற்கு முன்பாக, மரணம் வந்துட்டா எப்படி இருப்போமோ அப்படி இருக்கும். மூத்தா போன பிறகு கொண்டாடி போன் பேசுவோமா? மூத்தா போன பிறகு பிள்ளையை பார்க்கணும், பேர பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு கூட்டு பார்ப்போமா? மூத்தா போன பிறகு வியாபாரங்கள்ல ஈடுபடுவோமா? மூத்தா போன பிறகு
எப்படி உறவுகள் எதையுமே டச் பண்ணாம, ஏன்னா ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க குண்டு போட்டாலும் பரவாயில்ல, எது என்ன ஆனாலும் பரவாயில்ல, எதை பத்தியும் யோசிக்க கூடாது, எந்த கவலையும் இருக்கக்கூடாது. ஒரே நிலை அல்லாஹ்வுடனான தொடர்பு. அப்ப இப்படி ஒரு, இப்ப நம்ம 10 நாள் வரப்போறோம், கடை வச்சிருக்கிறோம், என்ன செய்வோம்? மகனை கூப்பிட்டு அவனை ரெடி பண்ணி இந்த 10 நாள் கடையை அவன் பாத்துக்கிற மாதிரி அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு வருவோம். வீட்டுல என்ன செய்வோம்? 10 நாளைக்கு உண்டான அமௌண்ட் காசெல்லாம் கொடுத்து, ஏமா அதை வாங்கிக்க, கறி வாங்கிக்க, அதை வாங்கி, மீன் வாங்கிக்க, அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்க. இப்ப ஒரு மகன் நம்முடைய கடையை வழிநடத்த கத்துக்கிறான், நம்முடைய மனைவி குடும்பத்தை வழிநடத்த கத்துக்கிறான், நம்முடைய பிள்ளைகள் அத்தா இல்லாம 10 நாள் இருக்க கத்துக்கிறான். சில பேர் அப்படியே இருக்கான், 15 வயசு ஆனாலும் அத்தா பக்கத்துல தான் படுக்கணும், அத்தா மேல கை போட்டு தான் தூக்கணும், அத்தா இல்லாம தூங்க மாட்டான். இப்படி எல்லாம் சில கெட்ட பழக்கங்கள் பழகி வச்சிருக்கோம். இது எல்லாத்திலிருந்து நம்மளை கொஞ்சமா வெளியில கொண்டு வரும் ஏத்திக்காக. நம்ம இறந்து போனால் என்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலையை ஏற்படுத்துவதற்குண்டான சமீபமான ஒரு நிலைதான் ஏத்திக்கா. அப்படிப்பட்ட இந்த ஏத்திக்காக இருக்கும் போது அதன் மூலமாக ரமதானை, குறிப்பாக லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க, கடவுளை அடைவதாக, இறைவனை அடைவதாக இருந்தால் 3 விஷயம் முக்கியம். ஒன்று, வயிறு நிரப்பக்கூடாது, பசித்திருக்கணும். இன்னொன்னு, எல்லாத்தோட சேர்ந்து இருக்கக்கூடாது, தனித்திருக்கணும். மூணாவது, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த 3 பணி ஒருவன் இருந்தால் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் தருவது இந்த ஏத்திகாஃப். இங்க காலையிலிருந்து நோன்பு வச்சு, ஏன்னா உண்மையிலேயே வயிறு நிறைஞ்சாதான் கெட்ட எண்ணங்கள் உருவாகும். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உங்களுக்கு திருமணம் முடிக்க வசதி இல்லை என்றால் நீங்க என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். ஏன் அந்த நோன்பு என்ன செய்யும்? உங்களுடைய ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தும், இச்சைகளை குறைக்கும். வயிறு நிறைய 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 இச்சைகள் அதிகமாகும். வயிறை காயப்போட காயப்போட இச்சை குறையும். அப்ப பசித்திருப்பதன் மூலமாக உடலும் ஆரோக்கியம், இச்சைகள் இருந்து நீங்கி வாழுகிற வாய்ப்பு கிடைக்கும். இச்சைகள் இல்லாமல் போனால் இறைவனை நினைக்க முடியும். இறைவனுக்கு எப்ப தடை வருது அப்படின்னு சொன்னா, இச்சைகள் அதிகமாக போது, ஆசைகள் அதிகமாக அதிகமாக இறைவன் வெகு தூரமா போயிடலாம். இறைவனை நெருக்கமாக கொண்டு வருவதற்கு ஆசையை துறப்பது காரணமாக இருக்கிறது. அதனால் பசித்திருக்கிறோம். ரமதானுடைய காலங்களில், இத்திகாஃபினுடைய நேரங்களில் அதிகமாக இரவு நேரங்களில் விழித்திருப்பது, அல்லாஹ்வுக்காக கியாமுல் லைல் என்கிற தொழுகையும் அல்லாஹ்வை நாம் வளமைப்படுத்தி இருக்கிறோம், அதன் மூலமாக விழித்திருப்பது. அதுக்கு பிறகு தனித்திருப்பது, உலக ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பம் எல்லாத்தையும் துறந்துட்டு தனியா உட்கார்ந்து நாம விரும்பிய மாதிரி அல்லாவிடத்தில் அழுவதற்கும், அல்லாவிடத்தில் கேட்பதற்கும், அல்லாவிடத்தில் முறையிடுவதற்கும் உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை ஏத்திகாஃப் நமக்கு ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் ஏத்திகாஃப் இருந்ததே இல்லை, நம்ம ஏத்திகாஃப் இருக்கிற பழக்கமே இல்லை என்றால், ஒரு சில நாட்களாவது ஏத்திகாஃப் இருந்து நம்ம வளமைக்கு கொண்டு வரும், பழக்கப்படுத்தணும். வாழ்க்கையில் ஒரு தடவை கூட 10 நாட்கள் ஏத்திகாஃப் இல்லாம மூத்தாயிடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் ஒரு வருடம் கூட ஏத்திகாஃபை விட்டதே கிடையாது. கடைசி 10 நாட்கள் ஏத்திகாஃப் என்பதை ஸல்லல்லாஹு விட்டதே கிடையாது. கடைசி வருடத்தில், ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகிற கடைசி வருடத்தில் 20 நாட்கள், பிறை 11 கடைசி 20 நாட்கள் ஸல்லல்லாஹு ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்று அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார். ஆச்சரியம், ஸல்லல்லாஹு அவர்கள் வளமையாக செய்த ஒரு சுன்னத், ஸல்லல்லாஹு வளமையாக செய்த ஒரு அமல், அந்த அமலை இந்த சமுதாயம் எப்படித்தான் விட்டுவிட்டு இருக்கிறதோ என்று அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள். அப்ப அதற்குண்டான வாய்ப்பை, அதற்குண்டான வசதியை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பானேயானால் நாம் அதிகமாக ரமதானுடைய இந்த சிந்தியை பற்றி அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் கேட்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக இரவு நேரங்களில் விழித்து வணங்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இத்திகாஃப் என்கிற புனிதமான அமலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமான தான தர்மங்கள், சதகாக்களை, ஒரு ஒரு சில நாணயங்கள், ஒரு சில ரூபாய்கள் நாம் செலவழித்தால், ஒருவேளை மகரிபிலிருந்து பஜ்ர் வரைக்கும் ஒரு லைலத்துல் கத்ருடைய நேரம், மகரிபுக்கு பிறகு பஜ்ருக்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய அந்த சதகா, ஒருவேளை லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்யப்பட்ட சதகாவாக இருந்தால்
ஒரு ரூபாய்க்கு பகரமாக 1000 மாதங்களை விட அதிகமான நன்மையை 83,000 ரூபாய் கொடுத்த மாதிரி அல்லது 8 லட்சம் ரூபாய் கொடுத்த மாதிரி உண்டான பலனை, அதனுடைய நன்மையை இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் அதுக்கு உண்டான நன்மைகளை நமக்கு தருகிறார். எனவே ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய சோம்பேறிகளாக இருந்து விடாமல் கடைசி 10 நாட்களும் முழுமையாக நம்மால் இயன்ற அளவு அதிகமான அமல்கள் செய்து லைலத்துல் கத்ரை அடைந்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. புனிதமான இந்த நாட்களில் அதிகமாக நம்மளுடைய ஈடுபாட்டை பள்ளிவாசலோடு ஆக்கிக் கொண்டு அதிகமான நேரங்களை பள்ளிவாசலில் இபாதத்துகளில் கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அதிகம் தான தர்மங்களையும் சதகாக்களையும் ஜக்காத்துகளையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய இல்லங்களுக்காக, அல்லாஹ்வை நாடி இருக்கக்கூடிய மக்களுக்காக அதிகம் தான தர்மங்கள் செய்து அவனுடைய அருளை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.